பண்ணி செய்யணும். இந்த ஓடிடுச்சு பாரு, 4th எக்ஸசைஸ் வரைக்கும் வந்துட்டேன் ஜல்லுன்னு. நீ நல்லா கவனிச்சு பாரு, வேகமா வர்ற மாதிரி தெரியுது. இல்லை ஒன்றும் இல்லை கணக்கில். பின்னாடி தான் 5 மார்க் இருக்குது. இது வரைக்கும் நடத்துனதுல 5 மார்க்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன கணக்கு 2 மார்க் 3 மார்க் தான். 5 மார்க்ன்றது பின்னாடி வரும். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்லி பெருசாக வரும். அதை பொறுமையாக செஞ்சுக்கிடுவோம். இதை பாரு, இது வந்து தியரம் மாதிரி. ஏன்னா கொஸ்டினில் வந்து சொல்யூஷன் போடுறேன், இவனை பார்த்துக்கோ. சொல்யூஷன் போட்டோம்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ணி தான்டா தம்பி செய்ய சொல்லியிருக்கு. வேறு நம்பரே இல்லை, தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருப்பாரு, ரியல் பார்ட் ஆஃப் 1/z கண்டுபிடிக்குவான். இதை கண்டுபிடிக்குவான். ஃபஸ்ட்டு ஒன்று ரியல் பார்ட் ஆஃப் 1/z தான். நான் என்ன செய்கிறேன் பாரு, ஒன்றும் இல்லை, 1/z முதல்ல கண்டுபிடி. 1/x + iy அப்படின்னு எழுதணும். கீழே இருந்தால் கான்ஜுகேட் எடுக்கணும்ல, அப்போ எடுத்துறேன். x - iy என்ன வந்துடும், x - iy. இப்போ கீழே a + b × a - b a² ப்ளஸ் என்னது மேலே x - iy, அவ்வளோதான். அப்படியே எழுதிட்டேன். மல்டிபிள் அதானே வரும். இப்போ தனித்தனியாக பிரிச்சிரு. அப்படின்னா x - x² + y² காமனாக இருக்கணும். புரியுதா? -iy இல்லை, ஐயை தனியாக போட்டுக்கோ. -y/x² + என்னடா y², இது i. இப்போ அவன் கேட்டதை பாரு, என்ன பார்ட்டு இதுதான். இதுதான் உன்னை நான் அப்பதே சொன்னேன் கேட்பாங்க அப்படின்னு. போன கணக்கிலே சொன்னேன். இதோட நிறுத்திடக்கூடாது, எக்ஸ்ட்ரா கேட்டால் செய்யணும். தான் கேட்டிருக்கான் பாரு ரியல் பார்ட் அப்படின்ட்டு. அப்போ நீ எடுத்து எழுதணும், இல்லைன்னா மார்க் குறைக்கத்தான் செய்வாங்க. இதுக்கு பேர் a + ib ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம், x + iv, செவ்வக வடிவம் சொல்லுவாங்க தமிழில். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் 1/zன்னு எழுதுனோம்னா x/x² + y². சப்போஸ் இமேஜினரி கேட்டால் 1/z, இதை மட்டும் எடுத்து எழுதணும். -y/x² + y². இது ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்டிருக்கு. இது போதும், எனஃப். உனக்கு தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். சப்போஸ் கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறக்காண்டி எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. சாதாரண விஷயம் தான். நீ அது கரெக்டாக மூவ் பண்ணி எரிச்சப்படாமல் செய்யணும். அதுதான் உன்னுடைய கையில் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இந்த பாரு, செகண்ட் சமயம் பாரு. இதோட முடிச்சுக்கிடுவோம். தேர்டோட ரியல் பார்ட் ஆஃப் IZ பார்ன்னு இருக்கு. மணி பார்த்துக்கோ. முதல்ல Z ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான், x + iy. பயப்படக்கூடாது, இதை கண்டுபிடிக்கணும். இப்போ Z பார் கண்டுபிடிக்கிறேன், என்ன வரும், x - iy. இதோட ஐயை பெருக்க சொல்லியிருக்குடா, இப்படி எழுதணும். Z கொடுத்துருக்கு, Z பார் கண்டுபிடிச்சிட்டேன். பக்கத்தில் என்ன இருக்கு, இந்த எழுதிட்டேன்ல. இப்போ உள்ள மல்டியில் பண்ணி அப்புறம் என்ன பார்ட்டுக்கு பார்ப்போம். இதான் x sin வரும்ல, இது i² என்ன வந்துடும், -1. இந்த மைனஸோட சேர்ந்தா அப்போ ஒய்ன்னு வந்துடும்ல. புரியுதான்னு பாரு. என்னடா இது 2 பேருக்குன்னா x sin வரும் ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஐடாது அஜித் மணி பார்த்துக்குங்க. மணிக்கு கூட புரிஞ்சிடும், பார்த்துக்கோ. i × i i² -1, இந்த மைனஸோட சேர்ந்தா +1. அப்போ 1 × y y ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு. நான் அதுதான் உன்ட்ட சொல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்ட்ட இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது ரியல் பார்ட். இது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்க. இமேஜினரினா ஐ மல்டிப்ளை பண்ணையில i² -1 வாங்கி அது இமேஜினரி பார்ட்டை 2 மல்டிப்ளை பண்ண ரியல் பார்ட்டாக மாறிடும், மெய்ப்பகுதியாக மாறிடும். அதனால தான் கடைசியில் ஒய் முன்னாடி வந்துருச்சு பாரு. அப்போ நான் இதுலேருந்து கேட்டிருக்கான் கேள்வி என்னன்னு பாரு. ரியல் பார்ட் ஆஃப் இந்த கணக்கு, அப்போ என்ன வந்துடும், அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. மெய்ப்பகுதி தானே கேட்டிருக்கு. மெய்ப்பகுதினா ஒய் தானே முன்னாடி உள்ளது. நீ வாட்டில் எக்ஸத்துக்கு எழுதிடாத, எக்ஸோட சேர்ந்துருக்கு. என்ன சேர்ந்துருக்கு, அது இமேஜினரி பார்ட். இப்போ நான் கேட்ட கணக்குக்கு அப்படியே எழுதிட்டேன். சப்போஸ் இமேஜினரி பார்ட் கேட்டால் தேவையெல்லாம் தலையிட வேணாம், சொல்கிறேன் உனக்கு. உன்ட்ட சொல்கிறேன், உனக்கு தெரியறக்காண்டி சொல்கிறேன். கேட்டால் விட்டுறாத, கணக்கு தப்புன்னு நினச்சிடாத. நம்ம எக்ஸ்ட்ரா கேட்குறான்னு அர்த்தம், நம்ம டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இந்த கொஸ்டினில் டவக்குன்னு இமேஜினரி பார்ட் போட்டு கொஸ்டின் கேட்டானா கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லிடாத, அவன் உனக்கு டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அதனால் மறந்துடாத, சொல்லிட்டேன். சரி, இந்த தேர்ட் செம்மை பார்த்துக்க. அதே மாதிரி அந்த கணக்கு புக்கில் சொல்லு மணி. தேர்ட் சம் மணி சொல்லுப்பா. இமேஜினரி இன்ட்டு 3z 4z பார் 4iடா. ப்ராக்கெட் உள்ள செஞ்சுட்டு இமேஜினரி பார்ட்டை கலெக்ட் பண்ணி எழுது. இந்த பாரு, லெட்டு z = x + iy கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்கு. இதில் 3z போடுறேன், +4z போடுறேன், -4i போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அஜிதா பார்த்துக்குங்க. ஆர்த்தி 3 × x + iy, இந்த இசட்டுக்கு போகலாம். +4 × என்ன போட்டிருக்கு பாரு, அதில் அப்படியே எழுத முடியுதா, சேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். x -
வெரி குட். அப்புறம் -4i நம்பர் தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிவிடு, உள்ள மல்டிபிளை பண்ணு. 3x + 3yi, ஐயை தனியாக வச்சுக்கோங்க. +4x இது தனியாக வச்சுக்க. -4yi மைனஸ் என்னடா தம்பி 4i, ரெண்டையும் அடிச்சு போடாத, அது வேற இது வேற. சரியா? இப்போ ரியல் பார்ட் பாரு, இது ரெண்டு ரியல் பார்ட் என்ன வந்துடும் 7x. இமேஜினரி பார்ட் இது 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 ஐ இருக்குல்ல எல்லாத்துலயும். அப்ப என்ன பண்ணலாம் பாரு, இங்க வரு 3y, இது -4y கழிச்சா 1y, 1y தான்டா. ஆனா ஐ வரும், சரிதா? ரைட், ஐ வருது. ரைட், அடுத்து என்ன வர -y ஆட தம்பி, அதுவும் சொல்லுது பாரு, பார்த்துக்க, கவனிச்சுக்க. +3y, இது -4, அப்போ -1 வரும், -yi. சரி ரைட்டு, மிச்சம் என்ன இருக்கு இங்கிட்டு -4i. ரைட், கொஞ்சம் கவனி பொறுமையா. இதுல 7x தம்பி மணி, இதுல இருந்து ஐயை வெளியே எடுத்துருவோம், பிளஸ் ஐன்னு போட்டுட்டு உள்ள எழுதுவோம். பிளஸ் ஐன்னு தான் போட்டிருக்கேன். அப்ப இதுல என்ன இருக்கும் -y -4. இதுதான் இங்க கணக்கு, இதுதான் கணக்கு. அப்படின்னா 3z + 4z பார் -4i, இதுதான் கணக்கு. அஜித் உன புரியுதான்னு பாத்துங்க. கல்கி ரியல் பார்ட் 7 ஐ இந்த ஐயை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா இது ரெண்டு ஒய். அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1y, அது தனியாக எழுதிட்டோம் -1. அந்த 4i தனியாக இருக்கு, இல்லை ஐயை வெளியே எடுத்திருக்கேன், மைனஸோ ப்ளஸோ வெளியே எடுக்கல. ஐயை மட்டும் எடுத்துட்டா உள்ள அப்படியே இருக்கும், -y இருக்கும், -4 இருக்கும். ஏன் சார் அப்படின்னா கொஸ்டின்ல இமேஜினரி பார்ட் தான் மணி வாச்சான். கொஸ்டின் கேட்கல இமேஜினரி பார்ட் ஆஃப் தான் சொன்னான். அப்போ அதுதான் நம்மளுக்கு தேவை. அதை பார்த்துக்கோ. இப்படி கேட்டனால இதுதான் நம்மளுக்கு தேவை, -y -4. புரியுதான்னு பார்த்துக்கோ. இவ்வளோதான் கணக்கு, ஒன்றுமே கிடையாது. வேகமாக செஞ்சுட்டேன் பாரு, நிதானமாக செய். நான் திருப்பி சொல்லிட்டேன், இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் கணக்கு மாதிரி தான். ஸோ சாதாரண கணக்கு, வேகமாக செய்யணும். இதெல்லாம் திருப்பி பரீட்சைக்கெல்லாம் செய்ய முடியாது. பெரிய கணக்கு தான் செஞ்சு பாருங்கடா தம்பின்னு சொல்லலாம். மார்க் வேணும், சென்டை வேணும் அப்படின்னா எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி சரி பண்ணிக்கிங்க. டைம் இருக்குது, புரியுதான்னு கேட்டுக்கிட்டே போங்க. ஒருத்தர் தெரியாத மணி பார்த்துக்குங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காதிய சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. விளையாட்டுத்தனமாக இருக்காத பார்த்துக்க சொல்லிட்டேன். இது 3 கணக்கு சேர்ந்த கணக்கு. பொறுமையாக நிதானமாக கொஸ்டினில் இசட் = x + iy கொடுத்துட்டு, அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் கேட்டிருக்கு ரியல் பார்ட் ஆஃப் 1/z, 1/z கண்டுபிடிச்சி ரியல் பார்ட்டை சொல்லு. அடுத்து iz பார்னு கொடுத்துருக்கு, அதுக்கு ரியல் பார்ட் சொல்லு. அடுத்து 3 + 4z பார் -4i கேட்டு இமேஜினரி பார்ட் கேட்டிருக்கு. கணக்கு மொத்தமாக செய்ய முடியாது, தனித்தனியாக தான் செய்யணும். கணக்கு ஆன்சரை எடுத்துட்டு அவன் கேட்டதுக்கு கேள்விக்கு பதில், ஆன்சரை எடுத்துட்டு கேட்ட கேள்விக்கு பதில். புரியுதா அப்படின்னு பாரு. இவ்வளோதான் கணக்கு. இதோட நிறுத்தி வை, மறந்துடாதான். சரி.